டெசிஷன் மேக்கிங், அதாவது முடிவெடுத்தல் என்பது 72 வகையான செயல் கட்டங்களையும் சிந்தனை கட்டங்களையும் உள்ளடக்கியது. அந்த முடிவெடுக்கிறதுக்கு தான் உளவியல் ரீதியில் பகுப்பாய்வு ஆலோசனை அவசியங்கிறோம். அது வியாபார முடிவாக இருக்கலாம், குடும்ப முடிவாக இருக்கலாம், திருமண முடிவாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலை வாய்ப்பு சார்ந்த, உறவு சார்ந்த, சமூகம் சார்ந்த முடிவாக கூட இருக்கலாம். அப்போ முடிவெடுத்தல்ங்கிறது ஒற்றை சொல் கிடையாது, பல்வேறு செயல்முறைகளையும் உள்ளடக்கியது. MSK Mindset Knowledge வரக்கூடிய, அதாவது ஒரு முடிவெடுத்தா அந்த முடிவுளால் வரக்கூடிய எதிர்வினைகள், அந்த எதிர்வினைகளை நீங்கள் எங்களோட கன்சல்டேஷன் எடுத்து அந்த எதிர்வினைகளை சமாளிக்கும் திறனை ஏற்படுத்திக்கலாம். அடுத்தவர்களால் உருவாக்கக்கூடிய எதிர்வினையை தடுக்க முடியாது, ஆனால் அதை கையாண்டு சமாளிக்க முடியும். அதுக்கு எங்களுடைய உளவியல் வழிகாட்டல், ஆலோசனை, செயல் சிகிச்சை, திறன் மேம்பாடு உள்ளது. அந்த ஈடுபடும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அவமானமோ அல்லது மதிப்பு குறைபாடோ அல்லது சமூக புறக்கணிப்போ அல்லது இன்னும் சொல்ல முடியாத, எதிர்நோக்க முடியாத விஷயங்கள் எது வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம தயாராக வேண்டியது இருக்குது. அந்த தயாராகக்கூடிய வேலை தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணதை அதை நாங்கள் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை ப்ராசஸ் பண்ணிகிட்டே வருவோம். கடல் கொந்தளிக்குதுன்னா கடலை நம்ம மாற்ற முடியாது. கடலில் பயணம் செய்யக்கூடிய கப்பலினுடைய தன்மையும் கப்பலை ஓட்டக்கூடிய அந்த மாலுமை சொல்லக்கூடிய அவர்களுடைய திறனை தான் அதிகப்படுத்துகிறோம். அப்போ அந்த கப்பலில் பல ஒரே மாதிரி இருக்காது. கடல் பல புயல் வரும், திமிங்கலம் வரும். இந்த கால சூழ்நிலை மாறுபாடுக்கேற்ப இவங்க எப்படி கையாளணுங்கிற விஷயத்த நாங்கள் தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வருவோம். அது குழப்பத்துக்கு ஒரே ஒரு முடிவு தான். எது வேணும் அது முடிவு பண்ணிருங்க. அது 10 நாளுக்குள்ள முடிவு பண்ணிருங்க. ஒன்று பயம், அதாவது குழப்பத்துக்கு முடிவெடுக்கணும், பயத்துக்கு எதிர்நோக்கணும், எதிராக சந்திக்கணும். அந்த பிரச்சனையில் வரக்கூடிய பிரச்சனையை நம்ம சமாளிச்சுக்கலாம். சமாளிக்கிறதுக்கு உண்டான கையாளும் திறனை நம்ம உருவாக்கிக்கலாம். அதுக்கு நாங்கள் இருக்கோம். இல்லை, பிரச்சனைங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. பிரச்சனைங்கிறது உங்களை துன்பப்படுத்துறது நல்ல. நீங்கள் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது உங்களால் இயல்பாக அவங்ககிட்ட பேச முடியுதா, அவங்ககிட்ட இயல்பாக நீங்கள் பழக முடியுதா, அப்படிங்கிறது தான் பிரச்சனை. பிரச்சனைங்கிறது அடிதடி பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு சமூகத்தோட, ஒரு தனி மனிதனோட, மற்றவர்களோட உங்களால் இயல்பாக அவர்களோட தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவையும் அவங்களுடைய தேவையும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு நீங்கள் நடத்தை சார்ந்த தயக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்கிறோம். நடத்தை சார்ந்த தயக்கம் இல்லாமல் இருக்கணும். அந்த நடத்தை சார்ந்த தயக்கமும் அல்லது அதிலிருந்து பின்வாங்குதலும் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும். அப்போ இந்த தடையை நீக்கணும். இந்த தடையை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு முடிவு எடுத்துடணும். முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் சகஜமாக பழகிடணும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்கள் சமாளிக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்து சமாளித்து உங்களை அங்கே ஒரு நிலைநிறுத்துகிற அளவுக்கு வந்துடணும். மற்றவர்கள், அதாவது நம்ம பஸ்ஸுலேயே போகிறோம் அல்லது வெளியில் எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா மற்றவங்க இயல்பாக அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் நமக்கு நம்ம மேலே வச்சுருக்கிற கருத்து, நம்மளை பற்றி நம்பிக்கை வச்சுருக்கிற நம்ம சொந்த நம்பிக்கையும் அது நமக்கு நம்ம மனசால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அல்லது அடுத்தவங்க மாதிரி நம்ம இல்லையேன்னு நம்ம மனசில் இயக்கப்படும் பொழுது இந்த 2 சூழ்நிலையில தான் நம்ம அடுத்தவங்களோட இயல்பாக பழகாமல் நம்மளை தலையை தாழ்த்திக்கிட்டு மனசளவு குறுகி வாழ்ந்துட்டுருப்போம். சிலர்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருக்கும். அதாவது பொருள் வாங்கிட்டு அந்த காசை நேரடியாக கொடுக்காம கீழே டேபிளில் வச்சுருவாங்க. இது ஒரு வகையான மூட நம்பிக்கை. அவங்க நம்பிக்கை என்னென்னா, காசை கையில் கொடுத்துட்டா அந்த காசு அடுத்தவங்களுக்கு போயிடும்னு சொல்லி போட்டு
ஆனால் இவங்க வாங்கிறது இவங்க கையில் தான் வாங்கிக்குவாங்களாம். சரியா? இது வந்து மூட நம்பிக்கை. மன இறுக்கம்னா நீங்கள் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே குறுன்னு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. ஏன் இந்த மன இறுக்கம் ஏன் வருதுன்னு சொன்னால், நம்மளை வந்து யாராவது ஏதாவது நினைப்பாங்களோ, நம்ம இப்படி ஆகிட்டோமே, நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறோமேன்னு சொல்லி நம்மளை நாமே அடுத்தவங்க எப்படி நினைப்பாங்கன்னு சொல்லி நம்மளை வந்து நம்ம குறுக்கி இருக்கிறது தான் மன இறுக்கம்னு சொல்கிறோம். மன அழுத்தம்னா உங்களுக்கு வந்து ஒரு கொடுக்க வேண்டிய பணமோ அல்லது வர வேண்டிய பணமோ அல்லது உங்களுக்கு வந்து இதை செய்யணும்னு சொல்கிறதோ, அடுத்தவர்கள் அல்லது மற்றவர்களோ உங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை திணிக்கையிலையோ அல்லது நீங்களாக ஏற்றுக்கொண்ட பொறுப்பை வந்து செய்ய முடியாமல் இருக்கையிலையோ வரக்கூடியது அழுத்தம். சரிங்களா? அப்போ அதாவது பணம் சம்மந்தப்பட்டது. மன அழுத்தத்துக்கு காரணம் கல்வி சம்மந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, சமூகத்தில் நமக்குன்னு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டு இருப்போம், அவங்க எதிர்பார்க்கறது, அல்லது சமூகத்தில் அவங்களால் நம்ம குறைவுபடுத்தப்படுறது, அல்லது உடலில் வரக்கூடிய நோய் சார்ந்த பாதிப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் மனசில் அழுத்தமாக வரும். அடுத்தவர்களோடு இணைந்து செயல்பட முடியாமல், அடுத்தவர்கள்ட்ட நம்ம இணைந்து அவங்களோட நம்ம உறவாட முடியாமல் நமக்குள்ளே நம்ம தனிமைப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலையை தான் இறுக்கத்தை உருவாக்கும். ஒவ்வொரு மனிதரும் அது குழந்தை பருவத்திலிருந்து ஒரு செயலை செய்வதற்குண்டான ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அந்த முடிவின் அடிப்படையில் தான் செயல் இருக்கும். அந்த முடிவெடுக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் இடையில் வந்து பல்வேறு விதமான தெளிவற்ற நிலை அல்லது எது வேணுங்கிற ஒரு செலெக்ஷன் பண்ணக்கூடிய தேர்வு செய்யக்கூடியதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக மன இறுக்கம், மன அழுத்தத்தை உருவாக்கும். இதிலிருந்து விடுபட எம்எஸ்கே லைஃப் கிளைனிங் ஃபவுண்டேஷன் உங்களுடைய வாழ்க்கையை பகுப்பாய்வு செய்து உங்களுடைய திறனை மேம்படுத்த உதவுகிறது.